ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இடுப்பு வலி, கழுத்து வலி, எலும்பு தேய்மானம் உள்ளவர்கள், குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தினமும் காலையில் குடிக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் செய்கிறதுக்கு நான் 200 கிராம் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன், 100 கிராம் ஜவ்வரிசி, 100 கிராம் பார்லே, 100 கிராம் கருப்பு எள்ளு, ஏலக்காய் 6. இது எல்லாத்தையும் லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ண போகிறேன். இதோட 1 டீஸ்பூன் சுக்கு பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கடைசியில் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுட்டு தோல் உளுந்தை போட்டு வறுக்கலாம். ரொம்ப அதிகமாக வறுக்கணுங்கிறது கிடையாது, இல்லைன்னா லேசாக சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்லேயை போட்டு இதுவும் லேசாக சூடாகிற வரைக்கும் வறுக்கலாம். ஒரு 1 to 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். இதையும் அந்த பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக கருப்பு எள்ளு, இது போட்ட உடனே படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். எதையுமே ரொம்ப அதிகமாக செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம், லைட்டாக சூடேறுற வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஜவ்வரிசியும் உங்களுக்கு பொரிஞ்சு வரும் போட்ட உடனே. இதோட நம்ம ஏலக்காயும் போட்டு வறுத்துக்கலாம். லேசாக சூடேறின பின்னாடி பிளேட்டில் போட்டு ஆற வைக்கலாம். இந்த பிளேட்டில் எல்லாத்தையும் வறுத்து போட்டாச்சு. இதை நல்லா ஒரு 15 to 20 நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பின்னால் இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதோட நம்ம 1 டீஸ்பூன் சுக்கு பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுக்கு பவுடரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை அப்படியே ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஜாயிண்ட் பெயினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம். டெய்லி காலையில் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சிட்டு அதுக்கு பின்னாடி 1/2 டம்ளர் பாலும் 1 டீஸ்பூன் பனங்கற்கண்டை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்க போகிறோம். இப்போது அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சலாம். இதை போல் தளன்னு நல்லா கொதித்து வரும்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டம்ளர் பாலை சேர்க்கலாம். பால் பிடிக்காதவங்க, சாப்பிடாதவங்க பால் சேர்க்காமலும் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை யூஸ் பண்ணலாம். திரும்ப நல்லா கிளறிட்டே இருங்க. கொதித்து வரும்போது பவுடர் பண்ண பனங்கற்கண்டு போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக வெல்லமோ ஜீனியோ சர்க்கரையோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நாம் டெய்லி காலையில் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லாமே நல்லா குறையும். ஹார்ட்டு, லிவர், கிட்னிஸ்க்கு ரொம்ப நல்லது. டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஃபைபரஸ் ஃபுட்டு, இதில் கால்சியமும் நிறைய இருக்குது, அயனும் இருக்குது. இதை செஞ்சு யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.